இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியன் 2 படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்ல ஆவரேஜா இருக்கா, இந்த படத்துல எதுவும் கருத்து இருக்கா அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். இந்தியன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் சித்தார்த் நண்பர்களுடன் சேர்ந்து யூடியூப் சேனல் நடத்தி வராரு. அதுல அரசு, தனியார் நிறுவனங்களால வஞ்சிக்கப்படும் மக்களினுடைய குரலாக பல வீடியோக்களை வெளியிட்டு வர்றாங்க. இதுல அவருக்கு எதிர்ப்பு வருது. தொடர்ந்து அநியாயத்துக்கு எதிராக போராட துடிக்கும் சித்தார்த் சமூக வலைதளம் வழியாக ஊழல்வாதிகளை களை எடுக்க இந்தியன் தாத்தா கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அதன்படி வெளிநாட்டுல வசிக்கும் இந்தியன் தாத்தாவான கமல் இந்தியா நாடு முழுவதும் உள்ள ஊழல்வாதிகளை தண்டிக்க களம் இறங்குறாரு. லஞ்சம், ஊழலை வீட்டிலிருந்தே எதிர்க்க இளைஞர்களையும் தூண்டு விடுகிறாரு. கமல் பிடியில இருந்து ஊழல்வாதிகள் தப்பிக்க முடிந்ததா, காவல்துறையால கமலை பிடிக்க முடிஞ்சுச்சா என்பது மீதி கதை. மனிதனாக இரும்புகரம் கொண்டு மொத்த படத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறாரு கமல்ஹாசன். ஊழல்வாதிகளை தீர்க்கத்துடன் எதிர்ப்பது, எதிரிகளை புஜபலத்தோடு திரும்பி அடிப்பது, தன்னை நிராகரிப்பவர்களிடம் கண்களில் சோகத்தை கசிய விடுவது என அவரது அங்கு அசைவுகளும் நாடி நரம்புகளும் இந்தியன் கதாபாத்திரத்திற்கு யான பலத்தை சேர்த்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தலைமுடிய ஸ்டைலா ஒதுக்குவது, தீயவர்களை அழிக்க இரு விரல்களை உயர்த்துவது என படம் முழுவதும் கமல் தன் வித்தையை காண்பிக்கும் போது தியேட்டர்ல ஆரவார சத்தம் தாங்க. சித்தார்த் இயல்பான நடிப்பில் கவனம் ஏற்கிறாரு. அநீதிக்கு எதிராக பொங்குவது, அம்மாவினுடைய இழப்பை தாங்க முடியாம தவிப்பது என தன் பங்கிற்கு பலம் சேர்த்திருக்கிறாரு. போலீஸ் அதிகாரியாக வரும் பாபி சிம்ஹா கடமைக்கு மட்டுமில்லங்க, தன் கதாபாத்திரத்திற்கும் நேர்மை செய்திருக்கிறாரு. ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் ஆகிய இருவருமே கொடுத்த வேலையை கச்சிதமா செய்திருக்கிறாங்க. எஸ்.ஜே. சூர்யாவினுடைய ஆடை ஆபரணங்கள் போல் அவருடைய நடிப்பும் அழகுதாங்க. மறைந்த நடிகர் விவேக், மனோபாலா ஆகியோரை மீண்டும் திரையில பார்ப்பது பரவசந்தாங்க. குறிப்பா சின்ன திரையில ஆதிகுணசேகரனா வலம் வந்த மாரிமுத்துவும் நல்லாவே பிளே பண்ணிருக்கிறாரு. சமுத்திரகனி, தம்பி ராமையா, இமான், அண்ணாச்சி, ஜெகன், ரேணுகா ஆகியோர் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பா செய்திருக்கிறாங்க. அனிருத்தோட இசையில பாடல்களும் பின்னணி இசையும் உற்சாகத்துள்ளல் தாங்க. ரவிவர்மனின் கேமரா பிரம்மாண்டத்தையும் யதார்த்தத்தையும் மிக சிறப்பா படம் பிடிச்சிருக்கு. சில லாஜிக் வீரர்கள் இருந்தாலும், மெதுவாக நகரும் காட்சிகள் இருந்தாலும், படத்தினுடைய பிரம்மாண்டம் விறுவிறுப்புக்கு முன்பாக எல்லாம் காணாமல் போய்விடுதுங்க. ஊழல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் எவ்வளவு கேடு என்பதையும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள பொறுப்பையும் கடமையும் தனக்குரிய பிரம்மாண்டத்தோடு காட்சி அமைப்பதோடும் சொல்லி மீண்டும் தன் ஆளுமையை காண்பித்திருக்கிறாரு இயக்குனர் சங்கர். கதை ஒன்றும் இல்லைனாலும் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிறது தாங்க ஒன்லைனர்.